ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 10 அத்தியாயம் 7 அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம் பதம் 10. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திமதாம் அஸ்மி तेजः तेजस्विनाम् अहम् बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम्. பீஜம் விதை, மாம் என்னை, சர்வபூதானாம் எல்லா உயிர்வாளிகளின் விதை, வித்து, எல்லா உயிர்வாளிகளின், வித்தி அறிய முயல்வாயாக, பார்த்த பிருதாவின் மகனே, சனாதனம் மூல, புத்திமதாம் புத்திசாலிகளின், அஸ்மி நானே, தேஜஹா பலம், தேஜஸ்வினாம் பலசாலிகளின், அகம் நானே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்துர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பிருதாவின் மகனே, எல்லா உயிர்வாளிகளின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. பொருளுரை. பீஜம் என்றால் விதை. கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் விதை. அசையும் அசையாத நிலையில் பல்வேறு உயிர்வாளிகள் உள்ளனர். பறவை, மிருகம், மனிதன் போன்ற உயிரினங்கள் அசையக்கூடியவை. மரம் செடி போன்ற உயிரினங்கள் அசையாதவை. அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். எல்லா உயிர்வாளிகளுக்கும் 84 லட்ச வகைகளுக்கு அடங்கும். அவற்றில் சில அசைவன, சில அசையாதவை. இருப்பினும் அந்த அனைத்து உயிர்வாளிகளின் வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. பிரம்மன் எனப்படும் பூர்ண உண்மையிடமிருந்தே அனைத்தும் தோன்றுவதாக வேத இலக்கியங்களில் தைத்திரிய உபனிஷத் 3.1 கூறப்பட்டுள்ளது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. கிருஷ்ணரோ பரபிரம்மன், பிரம்மன் அருவமானது, பரபிரம்மனோ உருவமுடையவர். அருவ பிரம்மனின் ஆதாரம் உருவமே என்று பகவத்கீதையில் 14.27 கூறப்பட்டுள்ளது. பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். எனவே ஆதியில் கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் மூலமாவார். அவரே வேர். எவ்வாறு மரத்தின் வேர் மரம் முழுவதையும் பராமரிக்கின்றதோ அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல வேறாக திகழும் கிருஷ்ணர் இந்த பௌதிக படைப்பினுள் உள்ள அனைத்தையும் பராமரிக்கின்றார். இது வேத இலக்கியத்திலும் உபனிஷத், கட உபனிஷத் கூறப்படுகிறது. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலை சிறந்த நித்தியமானவர். உயிர்வாளிகள் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாளி. அவர் மட்டுமே எல்லாருடைய வாழ்க்கையையும் பராமரிக்கின்றார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்கே எல்லா அறிவிற்கும் தானே மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நித்யநாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நித்யநாமினே. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे.
बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मि தேஜஸ்வினாமஹம். பிரிதாவின் மகனே, எல்லா உயிர்வாழ்களின் மூலம் விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. இங்கு தொடர்ந்து பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை பற்றி விளக்கி கொண்டிருக்கார். ஸோ போன பதங்கள்லாம் பார்த்தோம். ரசோகம் அப்சு கவுண்டேய அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல விளக்கி இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமா சில பிரபுபாத சொல்றது. அதாவது என்ன அப்படின்னா, ரசோகம் அப்படின்னா உண்மையான ரசம் நானே அப்படின்றார். எதுல அப்படின்னு ரசம்னா சுவை, நானே அப்படின்றார். இப்போ தாகமா ஒருத்தர் இருக்கான், சில பிரபுபாத அடிக்கடி இந்த உதாரணம் கொடுப்பார். ஸோ தாகமா இருக்கும்போது தண்ணீர் குடிக்கிறோம், அப்போ அது ரொம்ப சுவைமிக்கதா இருக்கு, திருப்திகரமா இருக்கு. அந்த சுவை, அந்த திருப்தி நானே அப்படின்றார் கிருஷ்ணர். இது அவருடைய ஒரு ஐஸ்வர்யம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய விபூதிகள்ல ஒரு 3 விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில பிரபுபாத 2 விஷயம் முக்கியத்துவம் கொடுத்து இங்க சில பொருளுரையில விளக்குறார். சோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியில கிருஷ்ணர் சொல்றார், இங்க முதல் வார்த்தை என்ன பாத்தீங்க அப்படின்னா, பீஜம் மாம் சர்வபூதானாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். இதே ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துலயும் கிருஷ்ணர் விளக்குறார். யாரால யோசிக்க முடியுதா? பீஜம் மாம் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த அர்த்தம் இன்னொரு இடத்துலயும் கிருஷ்ணன் சொல்றார். அகம் பீஜ பிரதபிதா சர்வபூதேஷு கௌண்டேய சர்வ பிரகிருதிம்யாந்தி இல்ல சர்வயோனிஷு கௌண்டேய சம்பவந்தி மூர்த்தேஜா தாசாம் பிரம்ம மஹத்யோனிர் அகம் பீஜ பிரதபிதா அப்படின்றார். அதாவது உயிர்வாளிகள் எல்லாருக்குமே நானே மூலம், எல்லாருக்கும் விதையளிக்கும் தந்தை நானே அப்படின்றார் கிருஷ்ணர். அதே விஷயத்தை இங்கேயும் விளக்குறார். இங்க சர்வபூதானாம் அப்படின்றது என்ன சில பிரபுபாத சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அசையக்கூடிய மற்றும் அசையா முடியாத உயிர்வாளிகள் ரெண்டுமே குறிப்பிடுறது. இது அடிப்படையில என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சம்பந்த ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாராலையும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். மேலும் பின்னோரும் விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், என்ன சொல்றார், மனுஷியானாம் சஹசிரேஷோ கஷ்டித் இல்ல பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப அப்படின்றார். சோ மகாத்மா அப்படின்ற ஒருவரால மட்டும்தான் இந்த கிருஷ்ணர் பீஜமாம் சர்வபூதானாம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அதாவது வாசுதேவ சர்வமிதி, அதான கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் மூலம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம், சுதுர்லப. ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் பொதுவா இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாமே தன்னை சார்ந்து மட்டுமே இன்னைக்கு வாழ்றாங்க மக்கள். நான் என்ன பண்றேன், நான் என்ன படைச்சேன், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் இது பண்ண முடியும், அதை பண்ண முடியும் அப்படின்ற இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பகவான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மக்களோட வாழ்க்கையில வரணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு அப்படியே ஒத்து போற மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் யோசிச்சேன். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்கந்தத்துல முதல் ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் யாரால சொல்ல முடியுமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தே ஸ்வவிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருஷாம் யதா வினிமயோ யத்ரத்ரி சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஷ்டகுவஹம் சத்யம் பரம் தீமஹி. இப்படிதான் பாகவதம்ன்றது ஆரம்பிக்கிறது. இப்போ ஆதியில் என்ன சொல்றார் வியாசதேவர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறார். என்ன சொல்றார்? ஓம் நமோ பகவதே வாசுதேவா, என்னுடைய நமஸ்காரங்களை அந்த வசுதேவருடைய மகனான வாசுதேவருக்கு நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்றார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜன்மாதி அப்படின்றார். இங்க ஜன்மா அப்படின்னா ஒரு படைப்பு இல்லைன்னா பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஜென்மா ஆதி அப்படின்றார் வியாசதேவர்.
இது வியாசதேவர் மட்டும் சொல்லல, இது வேதாந்த சூத்திரத்தில் வேதத்தினுடைய அந்தமாவும் இந்த ஒரு ஞானத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதான் இல்ல ஜன்மாதியசேதா. எனிவே அதை நான் மறந்துட்டேன். எனிவே ஜன்மாதி, ஜென்ம ஆதி அப்படின்னா ஜன்ம அதாவது படைப்பு, மேலும் பராமரிப்பு, மேலும் அழிப்பு, இந்த மூன்று விஷயங்களையும் அடக்கியது இந்த வார்த்தை தான் இந்த ஜன்மாதி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத், எதனுடைய படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்தினுடைய படைப்பு. ஏன்னா ஆன்மீக உலகம் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அது எப்பயுமே நித்தியமா இருக்கக்கூடியது. சோ கிருஷ்ணர் ஆதியில படைக்கிறார், அவரே பராமரிக்கிறார், அவரே அழிக்கவும் செய்கிறார். சோ ஜன்மாத்யஸ்ய யதா அன்வயாத், அன்வயாத் அப்படின்னா நகரக்கூடிய விஷயம், இதரதஸ் அப்படின்னா நகராத ஒரு விஷயம். சோ கிருஷ்ணர் எதை படைக்கிறார் இந்த பௌதிக உலகத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நகரக்கூடிய விஷயம், மேலும் நகரா முடியாத ஒரு விஷயத்தை படைக்கிறார். மேலும் என்ன சொல்றார்? ஜன்மாத்யசேதோன்வயாத் இதரதஸ் சார்த்தேஷ் அபிக்னஸ்வராட். மேலும் யாரால் இது படைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அபிக்ஞ. அபிக்ஞன்ற வார்த்தை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் அறிந்தவர். இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல என்னென்னலாம் நடக்கிறதோ அது எல்லாமே கிருஷ்ணருடைய ஞானத்திற்கு அதாவது எதிரில் இருக்கக்கூடியது. மேலும் இன்னொரு வார்த்தையை சொல்றார், அதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாலும் அவர் பௌதிக உலகத்துல படைப்பு, அழிப்பு, பராமரிப்பு இதெல்லாம் செய்தாலும் அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வராட், சுதந்திரமானவரா இருக்கார். அவர் விருப்பத்திற்கு ஏற்ப வரார், அவர் விருப்பத்திற்கு ஏற்ப போவார். அவர் இருக்கும் போதும் அவர் விருப்பத்திற்கு ஏற்கவே எல்லாமே நடக்கும். மத்பயாத் வாதி வாத்தோயம். என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணர் என்னோட பயத்தினால மட்டுமே காற்று வீசுறது அப்படின்றார். மத்பயாத் தபதி சூரிய, என்னோட பயத்தினால் மட்டுமே சூரியன் தகிக்கிறான் அப்படின்றார். அப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் சோ என்ன சொல்ற அப்படின்னா அவருடைய பயத்தின் காரணமா எல்லாமே நடக்கிறது மூலியமா அவர் சுதந்திரமாவே இருக்கார். அவருக்கு இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸ்வராட். அப்புறம் என்ன சொல்றார்? சார்த்தேஷ் அபிக்னஸ்வரா தேனே பிரம்ம ஹிருதயாதி கவை. இப்போ இன்னைக்கு என்ன ஒரு சிலர் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இல்ல நீங்க கிருஷ்ணர் தான் படைக்கிறார் இங்க சொல்றீங்க, ஆனா நம்ம பொதுவா படைப்பாளி அப்படின்னாலே நம்ம பிரம்மாவை தானே சொல்றோம், பிரம்மா தான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு வந்த ஒரு கேள்வி கிடையாது. இந்த கேள்வி ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நாரதர் போய் கேட்கிறார், நீங்க வந்து இப்ப நான் பாக்குறேன் நீங்க தான் இந்த உலகத்தை படைக்கிறீங்க, மனுக்களை நீங்க தான் படைக்கிறீங்க, பிரஜாபதி நீங்க தான் படைக்கிறீங்க, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறீங்க நீங்க தான், அப்ப நீங்க தானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு நாரதர் சந்தேகத்தோட கேட்கிறார். அப்போ பிரம்மா நாரதருக்கு அந்த வேத ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ண ஹோய்த்தை சதுர்முகா ஹோய் கிருஷ்ண சேவோன்முகா பிரம்மா ஹோய்த்தை நாரதேரா மாத்தி அப்படின்னா நாரதருக்கு பிரம்மா கொடுக்கக்கூடிய ஞானம் அப்பதான் துவங்குது. எப்போ நாரதரும் கேட்கிறார், நீங்க தான் படைப்பாளியா அப்படின்னு கேட்கிறார். இல்ல நான் படைப்பாளி கிடையாது, எனக்கு படைக்கிறதுக்கான ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனே பிரம்ம ஹிருதயாதி கவை. ஆதி கவியான அந்த பிரம்மாக்கு படைப்பின் ஞானத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். அது எதுல கொடுக்கிறார்? இதயத்துல கொடுக்கிறார். அது எதன் மூலியமா அப்படின்றது பார்க்கலாம். அப்புறம் தேனே பிரம்ம ஹிருதயாதி கவை முஹ்யந்தி யத் சூரைய. இந்த உலகத்தை படைக்கிறது, பராமரிக்கிறது, அழிக்கிறது, மேலும் இந்த பிரம்மாக்கு ஞானத்தை கொடுக்கிறது, அவர் ஒரு இரண்டாவது கர்த்தாவா இருக்கிறது, இது எல்லாமே என்ன ஆறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முஹ்யந்தி சூரைய. மிகப்பெரிய புத்திசாலி மனிதர்கள் கூட இதன் மூலியமா குழம்பி போறாங்க. நாரதருக்கு ஒரு கேள்வி, அவர் அப்கோர்ஸ் அவர் தூய பக்தர், இருந்தாலும் அவர் உதாரணத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, எல்லாமே குழம்பி போறோம். யார் முழுமுதற் கடவுள், எதனால பிறந்திருக்கும் மக்களுக்கு தெரிய காரணம் என்ன? அறியாமை, மாயையினால பந்தப்பட்டிருக்கும். முஹ்யந்தி யத் சூரையா. சூரிகள்னா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவர்களும் ரிஷிகளும். கிருஷ்ணரும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாகவதத்துல கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இங்க வரப்போ எத்தனை பேர் அவரை சரியா புரிந்து கொள்ள தவறிட்டாங்க? தேவர்கள், இந்திரன், மேலும் பிரம்மா, மேலும் நிறைய ரிஷிகள். சோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் பகவானை புரிஞ்சுக்க முடியும். இது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறது, தேனே பிரம்ம ஹிருதயாதி கவி முஹ்யந்தி யத் சூரைய தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ. என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி வந்து நெருப்புல ஒரு சில சமயம் நீர் இருக்கிற மாதிரி தெரியுமா,
அது நான் பார்த்தது கிடையாது, சாஸ்திரங்கள் சொல்றது. மேலும் இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, தண்ணீர்ல நிலம் இருக்கிற மாதிரி தெரியுமா? நீங்க தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாயை, காணல் நீர் மாதிரி. இப்போ இதை பார்த்து நம்ம எப்படி என்ன சொல்றது மயங்கி போறோமோ, அதே மாதிரி பகவானோட லீலைகளை பார்த்து நம்ம சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா அகம் பீஜ அகம் சர்வபூதானாம் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாதான். அதனாலதான் அது சுதுர்லபம். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம், ஒரு சில சமயம் நம்ம ஆசிரமத்துல கரண்ட் கிடையாது, கீழே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த சணல் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கீழே கிடக்கும். நானே எனக்கே 2-3 முறை ஆயிருக்கு. ஏன்னா நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு அது காலில் பட்டு ஏதோ பாம்பு வந்துருச்சோன்னு நினைப்போம். ஒரு விஷயம் இருக்காது, இருந்தாலும் நம்ம அதை தவற எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எத்ரத்ரி சர்கோம்ஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஷ்டகுஹம் சத்தியம் பரம்தீம், இதெல்லாம் செய்த அந்த பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா அவரோட நித்தியமான லோகத்துல இருக்கார். அந்த லோகம் என்னது? சத்தியம் பரம் தீமை. ஸோ இதுதான் இங்க சொல்றது. இதை யார் அடைவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா, அவங்களால மட்டும்தான் அடைய முடியும். மகாத்மா அப்படின்றவங்க யார் அப்படின்னா மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி, அதாவது பக்தர்கள் மட்டுமே மகாத்மா அப்படின்றது பகவத்கீதையில சொல்றது. அந்த மகாத்மாவில புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இது வெளிப்படையா பார்க்கணும். இப்போ சில பிரபுபாதர் பொருளுரையில என்ன விளக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற, இப்ப பீஜமாம் சர்வ பூதானாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ கிருஷ்ணரே எல்லாத்திற்கும் கடவுள், எல்லாத்திற்கும் மூலம் அப்படின்றார். யார் அந்த கடவுள் அப்படின்னா வசுதேவருடைய மகன் வாசுதேவர். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை கடவுள் நினைச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த உலகத்தை படைக்கிறேன், நான் ஓகே, நீ வேணா என்ன சொல்றது ஒரு சில சித்திகளை பெற்று இருக்கலாம். சில பிரபுபாதர் சொல்வார், நீ வேணா ஒரு யோகின்னு வேணா உன்னை சொல்லிக்கோ, நீ வேணா ஒரு சாம்பலை உருவாக்கலாம், இல்ல வேணா கொஞ்சம் தங்கத்தை உருவாக்கலாம், இல்ல யாருக்கோ ஒரு சிலர் குணப்படுத்தலாம், வாய்ப்பு இருக்கு. உன்னை யோகின்னு வேணா சொல்லிக்கோ, ஆனா கடவுள்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா கடவுள்ன்ற எல்லா சக்திகளையும் படைத்தவர். அந்த கடவுள் யார்? ஒரே ஒருத்தர் தான். ஏகோ தேவோ தேவகி புத்திரேவ பகவான். அதனாலதான் இங்க வசுதேவருடைய மகன், தேவகியோட மகன் அப்படின்னு தெளிவா சாஸ்திரங்கள் சொல்றது. ஏன் பிரம்ம சமயத்திலே கூட பார்க்கலாம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படின்றவர் யார் அப்படின்னா வசுதேவருடைய மகன், அவர் மட்டுமே ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல தெளிவா கொடுக்குறாங்க, வேற யாரும் கிடையாது. அப்போ இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல வரும்போது இயற்கையாவே நான் கட்டுப்பாட்டு ஆளர், நான் கட்டுப்படுத்தணும், எனக்கு இந்த கண்ட்ரோல் இருக்கணும், நான் ஏன் இன்சார்ஜா இருக்கக்கூடாது, நான் ஏன் தலைவரா இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரோடைய மனசிலும் கண்டிப்பா இருக்கும். இந்த இருந்தாதான் இந்த பௌதிகத்துல உண்மையில நாம் இருக்க முடியும். ஏன்னா இல்ல எனக்கெல்லாம் மத்த பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை ப்ரோ, எனக்கெல்லாம் பணம் மேலெல்லாம் ஆசை இல்லை, வெளிப்படையா சொல்லிக்கலாம். ஆனா ஆசை இல்லாம இருந்தா நம்ம உண்மையில தூய் பக்தர்களா இருப்போம். ஸோ அப்போ இன்னைக்கு பௌதிக உலகத்துல எல்லாருமே நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றோம், எல்லாத்திற்கும் மூலம் நானே அப்படின்றார். ஆனா கிடையாது. ஒரு வகையில நீ வேணா ஒரு வீடை, இந்த வீடை நான் தான் கட்டினேன் அப்படின்னு நம்ம பெருமை கொள்ளலாம். ஆனா பீஜமாம் சர்வபூதானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வீடு கட்டுறதுக்கான பீஜம் மூலம் என்னது? திரவிய பொருட்களை நீ உபயோகப்படுத்தின, என்னது? இயற்கையிலிருந்து எடுத்த செங்கலை உருவாக்குன, செங்கலை நீ வச்சு வீடு கட்டுற, மணல் வச்சு கட்டுற, தண்ணீர் என்ன சொல்றது இயற்கை, அது மட்டும் இல்லாம சூரியன் வெளிச்சம் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடை கட்டுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தண்ணிக்கும் மணலுக்கும் சிமெண்ட் இதுக்கு எல்லாருக்கும் மூலம் யார்? நாம படைச்சோமா? படைக்கல. ஸோ அப்போ இதுக்கான பீஜம் மூலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அகம் அப்படின்றார். நம்ம வேணா ஒரு விஷயங்களை ஒரு ஒரு வடிவத்திற்கு கொண்டு வரலாம், வடிவமைக்கலாம். அதற்கான புத்திசாலி புத்திர் புத்திமதாம் அஸ்மி, அதுவும் கிருஷ்ணர் சொல்ல அந்த புத்தி நான் தான் உனக்கு தரேன்றார். என்ன சொல்லலாம், இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்த ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணியிருக்கார், சரி நான் தான் பண்ண நீங்க சொல்லிக்கலாம். இல்ல கிடையாது, புத்திர் புத்திமதாம் அஸ்மி, அந்த புத்தியும் நான் தான் உனக்கு தரேன். ஸோ ஆகையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெறுமனே ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு பௌதீக கிருஷ்ணர்கிட்ட இருந்து இந்த பௌதீக சக்திகளை பெறறோம், அதாவது இந்த பௌதீக உலகத்திற்கு வரும். பிறகு என்ன பண்றோம், கிருஷ்ணருடைய கருணையின் மூலியமா இந்த பௌதீக சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு கட்ட சிமெண்ட் மண்ணு கல்லு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது. எவ்வளவு பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க வீடு கட்ட முடியாம. ஸோ அதுவும் அவருடைய கருணை இருந்தா மட்டுமே அதை பெறறோம். அது பெற்றதுக்கு அப்புறம் அது எப்படி கட்டுறது அப்படின்ற புத்தி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா புத்திர் புத்திமதாம் அஸ்மி, அந்த புத்தியும் நான் தான் அறிவும் கொடுக்குறேன் அப்படின்றார்.
சோ அப்போ எல்லாத்திற்கும் இந்த புத்திக்கும் மூலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஜம், அதுவும் நானே அப்படின்றார். அப்போ உண்மையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஜென்மாத்தியசிய எல்லாமே அவர்கிட்ட இருந்து தோன்றது அப்படின்றதுதான் உண்மை. சோ இப்போ விஞ்ஞானிகள் சில பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், அவங்க வேணா பெருமை கொள்ளலாம், நான் வந்து ஒரு விமானத்தை பறக்க விட்டுருக்கேன் அப்படின்னு. நீ வேணா ஒரு சின்ன உயிர்வாளி, உன்னால் ஒரு விமானத்தை பறக்க வைக்க முடியறது. ஆனா இப்போ பகவான் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எண்ணிலடங்காத பிரபஞ்சத்தை எந்த ஒரு டீசல், பெட்ரோல், கேஸ் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாம அவர் இந்த உலகத்தை என்ன சொல்றாரு அவ்வளோ அருமையா வடிவமைச்சிருக்கார். இந்த சிருஷ்டியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுஜ்யதே. எது பூர்ணமான பகவான் கிட்ட இருந்து எதெல்லாம் தோன்றதோ அது எல்லாமே பூர்ணமானது. ஸோ அதுதான் விஷயம். இன்னைக்கு நாம ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அதுல எவ்வளவு பெரிய கோளாறுகள் ஏற்படுது, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ஒவ்வொரு டைம் போகும்போது வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. காரணம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஆனா விஞ்ஞானிகளுக்கு தெரியல, அவங்க இப்பதான் இந்த பிரச்சனைகள் வருதா கிடையாது. விஸ்வாமித்திரர் அவரும் தனியா ஒரு லோகத்தை படைக்கும் போதே என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு நபர் அவர்கிட்ட போய் நான் சொர்க்க லோகத்துக்கு போகணும் அப்படின்றாராம். அவர் ஒரு சண்டாளன். சண்டாளன் கிடையாது, சத்திரியன், ஆனா கீழ் நிலை சேர்ந்தவர். அப்ப போயிட்டு இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்ட, சரி உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொர்க்கத்துக்கு அவரா அனுப்புறார். இந்திரன் எல்லாம் தள்ளி விட்டுறான், இந்த மாதிரி நீ உனக்கெல்லாம் தகுதி கிடையாது, தகுதி இருந்தாதான் சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு. அப்ப விஸ்வாமித்திரன் சொல்ற, நானே என்னோட சொர்க்கத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் தனியா ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார். அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கிரகம் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு நிலை மாறி போயிட்டு இன்னொரு பிரபஞ்சத்துல போய் மோத போறது. அப்போ விஸ்வாமித்திரர் பிரார்த்தனை பண்ற பகவான் கிட்ட, பகவானே தயவுசெய்து காப்பாத்துங்க அப்படின்னு. பகவான் சொல்றார், நீதான் சக்திசாலியா, நீ உன்னை தனியா ஒரு லோகத்தை படைச்சுக்கிட்ட, நீயே பராமரித்துக்கொள்ள, ஏன் என்ன நாடி வர அப்படின்னு கேட்கிறார். இல்ல அப்போ புரிஞ்சுக்கிட்டார், உங்க சக்தி இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் உதவுறாரு அங்க. சோ அப்பேற்பட்ட விஸ்வாமித்திர முனிக்கே ஒரு ஒரு லோகத்தை படைக்கலாம், ஆனா பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சோ பகவான் எண்ணிலடங்காத உயிரினங்களையும் பிரபஞ்சங்களையும் படைக்கிறார். அவருடைய பெருமை அவ்வளோ மிகவும் உயர்ந்தது. இப்போ ஒரு சிலர் நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இப்ப பகவான் படைக்கிறார், சரி இப்ப நானும் தான் படைக்கிறேன், ஒரு சில விஷயம் நானும் தான் இப்போ உருவாக்குறேன், இப்ப நானும் தான் ஒரு கடிகாரத்தை உருவாக்குறேன், நானும் தான் வந்து என்ன சொல்றது இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன். சோ அப்ப எனக்கும் தானே பெருமை வரணும். மேபி கொஞ்சமா இருக்கலாம். ஆனா ஸ்ரீ பிரபுபா சொல்றார், பகவான் படைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு முறை படைச்சா போதும், மீதி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த படைப்பு மீதி படைப்புகளை உற்பத்தி பண்ணும். ஆனா நீ பண்ணக்கூடிய அந்த கடிகாரம் இன்னொரு கடிகாரத்தை உருவாக்குமா? முடியாது. நீ பண்ணக்கூடிய இந்த வாட்ச் இன்னொரு வாட்ச் உருவாக்குமா? அப்படி பண்ணா இன்னைக்கு அமேசான்காரன் வந்து கடையை இழுத்து மூட வேண்டிதான். இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த பொருள் திரும்பி வாங்கவே தேவையில்லை, திரும்பி அந்த பொருளை இன்னொரு பொருளை உருவாக்கிட்டு இருக்கும். ஆனா அது சாத்தியம் கிடையாது. ஆனா பகவானுடைய ஒரு படைப்பு எப்படி அப்படின்னு பாருங்க, நம்ம மனித சரீரத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இருந்தாலும் பகவான் எப்படி படைக்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் இணையறாங்க, எந்த ஒரு கருணையின் மூலியமா இணையறாங்களோ அந்த கருணையின் மூலியமா திடீர் அங்க இருந்து ஒரு உடல் உருவாருது, அந்த உடல்ல இருந்து இன்னொரு உடல் உருவாருது, இன்னொரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் உருவாரு. எல்லா சமயத்திலையும் பகவான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆதியில பகவான் பிரம்மாவை படைக்கிறார், சரி நீ பார்த்துக்கோ, இதுக்கு மேல எனக்கு தேவை கிடையாது அப்படின்றார். சோ அப்போ பிரம்மா எல்லா விஷயங்களையும் படைக்கிறார். பிரம்மா பிரஜாபதிகளை படைக்க, பிரஜாபதி தேவர்கள், தேவர்கள் மனிதர்கள், மனிதர்கள் வந்து உயிரினங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே படைப்பா வர ஆரம்பிக்கிறது. இது பகவானுடைய பூர்ணத்துவம். உன்னால படைக்க முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், புத்திர் புத்திமதாம் அஸ்மி, எல்லா புத்திசாலிகளும் நான் உன்னோட ரொம்ப புத்திசாலி. சோ இதுதான் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் விளக்குறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில, நம்ம சராசரி வாழ்க்கையில நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கடவுளுடைய சக்தி அவளுடைய அனுகிரகம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது அப்படின்றது உணர்வு. இன்னைக்கு ஒரு நாத்திகன் பகவான வந்து ஏசுறான், ஒரு தவறான ஒரு கருத்துக்களால சொல்றான் அப்படின்னாலும் அவனோட விருப்பத்திற்கு ஏற்ப புத்திர் பகவான் தான் கொடுக்கிறார். ஏன்னா அவனோட விருப்பம் பகவான் சொல்ற. ஆனா சாஸ்திரத்துல சொல்லப்படுது, இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு வந்து தவறு, நீ வந்து இதனால கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்றாரு.
இருந்தாலும் அதை தான் பண்ணும் அப்படின்னா சரி, அதற்கும் உனக்கு அனுமதி தரேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நாம் இதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாராலையும் இந்த விஷயங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. பிரம்மாவை இது எப்ப புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதியில தேனே பிரம்ம ஹிருதயாதி கவே, பிரம்மாவுக்கு ஞானம் வந்தது அப்படின்றோம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணன் அப்படின்றார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா பிரம்மாக்கு எப்ப ஞானம் கிடைச்சது அப்படின்னா, அவர் ரெண்டே வார்த்தை தான் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் தப்பா அப்படின்ற வார்த்தை கேட்கிறார். தப்பா அப்படின்ற வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றார்? தவம் புரியறார். ஃபர்ஸ்ட் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறார். தூய்மைப்படுத்துறது மூலியமா தான் எப்போ நம்மளுடைய சிந்தனை, மனம், செயல் இதெல்லாம் தூய்மை அடைகிறதோ அப்போ பகவானுடைய விருப்பம் இருந்தா, அவரோட அனுகிரகம் இருந்தா நம்மளுக்கு அவர் காட்சி கொடுப்பார். ஏன்னா பிரம்மா சொல்றார், இன்னைக்கு ஒரு சில சொல்லும் இல்ல அப்படின்னா நான் கடவுள் அணிஞ்சா எல்லாமே தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பா நம்ம கடவுளையும் முழுமையா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய குணம்ன்றது மிகவும் எண்ணிலடங்காத ஒரு குணம். சோ இப்பேற்பட்ட பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜானந்த ஏவ ஜானந்து என்ன சொல்றார்? பாகவதத்துல 3வது அத்தியாயத்துல வருது. பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இதை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜானந்த ஏவ ஜானத்துனா மக்கள் யாரால எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வேணா அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். உங்களை பத்தி அவங்களால புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டோம். கிமுக்தியா கிம் பகுக்தியா நமே பிரபு, அதாவது அவங்க என்ன நிறைய உங்களை வேணா பத்தி பேசிக்கிட்டோம், எனக்கு அது தெரியும், உங்களை பத்தி இது தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு. ஆனா பிரம்மா அப்புறம் என்ன சொல்றார்? மனசோ வபுஷோ வாச்சோ இருந்தாலும் வைபவம் தவ கோச்சர. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னுடைய மனம், உடல், வார்த்தைகள் இதுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய வைபவங்கள் அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்றார். அப்பேற்பட்ட பிரம்மாக்கே இந்த ஒரு நிலை. சோ அப்ப பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அப்போ வாய்ப்பே கிடையாதா பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா கிடையாது. சில பிரபுபாத் சொல்றார், இங்க பார்க்கலாம் நீங்க, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியும். எவனால்? ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில். ஒரு புத்திசாலியா இல்ல அப்படின்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. புத்திசாலி யார் அப்படின்னா பிஹெச்டி பட்டம் வாங்கினவனா கிடையாது, இல்ல சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய பண்டிதனா கிடையாது, இல்ல மிகப்பெரிய ஒரு ஜாதகம் கணிக்கக்கூடிய நபரா அவரும் கிடையாது. யார் புத்திசாலி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பரஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயை யஜந்திஹி சுமேதசன் அப்படின்னா புத்திசாலின்னு அர்த்தம். புத்திசாலி கிடையாது, மிகவும் புத்திசாலின்னு அர்த்தம். சோ அந்த மிகவும் புத்திசாலியா இருக்கிறவங்க ஆரம்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, யஜந்திஹி அதாவது யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராய சங்கீர்த்தனை யஜ்ஞத்துல ஈடுபடுறாங்க. பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா ஹரிநாமத்தை உச்சரிக்கணும். அது எப்படி? காரணம் என்னன்னா, கிருஷ்ணன் சொல்றார், நீ என்ன சொல்ற, நத்வா என்னது, நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாய தபஸ்தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. அதாவது நீ தர்மம் பண்ணலாம், என்ன சொல்றது, தவம் பண்ணலாம், தானம் கொடுக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பண்ணாலுமே எனக்கு நீ பக்திய பண்ணல அப்படின்னா, உன்னோட தானம் நீ வேற யாருக்கோ கொடுக்கலாம், யாரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹிரண்யகசிபு நீ தவம் பண்ணலாம், இல்லைன்னா நீ எவ்வளோ என்ன சொல்றது வேதங்கள் படிக்கலாம் என்ன ஒதுக்கிட்டு, இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாலும் நான் கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேன். யதா பக்திர் மமோர்ஜிதா, எப்ப நீ பக்தி பண்றியோ அப்போ இயற்கையாவே உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். அந்த பக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம். அது பணிவா செய்யணும். பணிவா பகவானை பத்தி ஜபம் பண்றது, பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி ஸ்மரணையில இருக்கிறது, அவரோட பக்தர்களுக்கு சேவை பண்றது. மேலும் பாகவதத்துல சொல்லப்படுது, ரொம்ப அற்புதமான வர்ணனை யாரு அம்பரீஷ் மகாராஜர் கொடுக்கிறார், சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ. அது இல்லாம எல்லா ஆச்சாரியர்களும் அதான் சொல்றாங்க, அம்பரீஷ் மகாராஜ் மட்டும் கிடையாது, எல்லா ஆச்சாரியர்களுமே என்ன சொல்றாங்க, உங்க புலன்களை வச்சு பகவானுக்கு சேவை பண்ணு, அப்போ ஏதோ ஒரு விஷயம் உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிரம்மா அவருடைய உடல் எப்பேற்பட்டது தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கிராம் ப்ரோ பிரெயின் யாருக்கோ சொல்ல முடியுமா? மூளை நம்மளுக்கு எத்தனை கிராம் மூளை இருக்கு? எனக்கு தெரியா, எனக்கு ப்ரோ உங்களுக்கு தெரியுமா?
மறந்துடுச்சு. ஓகே, ஐ திங்க் எத்தனை 7 சம்திங். ஓகே, நார்மல் பர்சன். ஓகே, அவன் ஒரு சயின்டிஸ்டா இருந்தான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகம். ஓகே, 7.5 வாட் எவர் நம்ம எடுத்துக்கலாமே, கிராண்டட். பிரம்மாவோட உடல் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? பிரம்மாவோட உடல், இப்போ நம்மளுடைய உடல் வந்து மனம், புத்தி, அகங்காரம், இல்ல நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதனால ஆகப்பட்டது நம்மளுடைய உடல். ஆனா பிரம்மாவுடைய உடல் என்ன, நம்மளோட சூக்ஷ்ம உடல் வேணா வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரத்தினால ஆகப்பட்டது. ஆனா பிரம்மாவோட உடல் எப்படி அப்படின்னா 99% வந்து பாத்தீங்கன்னா புத்தியினால செய்யப்பட்ட உடல் பிரம்மாவனோட உடல். அப்பேற்பட்ட பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னாலும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுன்றார். அப்போ நாம ஏமாத்திரம். அப்போ நம்ம எவ்வளவு பணிவா இருக்கணும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். சோ பகவான் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படின்னா, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் நீங்க என்ற மாதிரி, எல்லா நட்சத்திரங்கள் என்ற மாதிரி, அந்த மாதிரி அது எவ்வளவு சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி பகவானை முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் அவரை எந்த அளவுக்கு நாம புரிஞ்சுக்கணுமோ அந்த புரிதலுக்கான சக்தியும் ததாமி புத்தியோகம் நான் உனக்கு தரேன். எப்ப அப்படின்னா நீ எனக்கு பக்தி சேவையை பண்ணா அப்படின்றார். சோ அப்போ உண்மையிலே யார் புத்திசாலிகள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பக்தர்கள் மட்டுமே, வேற யாருமே கிடையாது. வேற யாருமே கிடையாது. உண்மையிலே ஒரு அறிவாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய மூலத்திற்கு போய் அவன் எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் உண்மையில அவன் முழு ஞானத்தை அடைகிறான்னு அர்த்தம். அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அது முழுமையான ஞானம். சோ அப்போ எல்லா உலகமும் எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய உலகத்தினை பற்றின ஞானம் எல்லாமே பூர்ணம் அடையும். அப்ப எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? பக்தனா இருந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வேணா பெரிய பட்டதாரியா இருக்கலாம், ஆனா கடவுளை பற்றி அவங்க ஒதுக்கும் போது அவங்க புத்திசாலிகள் கிடையாது. நராதமா. இன்னும் பின்வரும் ஸ்லோகங்கள் வரும், இதே அத்தியாயத்துல வரும். என்ன சொல்றாரு அப்படின்னா, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதமா. மனிதர்கள் கடைநிலையோர் மாயையால ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் யார் கடவுள் இல்லை அப்படின்றாங்களோ, யாருக்கு கடவுள் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை படைத்திருக்கார் அப்படின்ற ஒரு புகழை அவருக்கு கொடுக்காம இருக்காங்களோ, அப்பேற்பட்ட நபர்கள்னா மாயையா அபகிருத்த ஞானம், மாயையால அவங்க ஞானம் கவரப்பட்டு விட்டது. அப்பேற்பட்ட நபர்கள் தான் அவங்களாம் நாகம் பிரகாஷ சர்வசே. அவங்க பகவான் சொல்றார், அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது, அவங்களால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த வாழ்க்கைன்னு கிடையாது, எத்தனை வாழ்க்கை எடுத்தாலும் அவங்க பக்தர்கள்கிட்ட சரணடைஞ்சு பக்தி பண்ணலாம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றார். ஸோ அப்போ சில பிரபுபாதர் உண்மையாக கருணையால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, அதாவது எல்லா விஷயங்களுக்கும் மூலம் என்னவோ அதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மனித பிரிவில் மட்டும்தான் முடியும். அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மேபி நீங்க பக்தர்கள் நேரம் கிடைக்கும் போது அந்த பாகவதத்தினுடைய முதல் அத்தியாயம், முதல் ஸ்கந்தம், முதல் அத்தியாயம், முதல் ஸ்லோக ஜன்மாத்திய சேதா, அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை படிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம படிச்ச ஸ்லோகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் வந்து சில பிரபுபாதர் இன்னமும் தெளிவா அந்த பதத்துல விளக்கியிருக்கார். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்னா ஒத்து போகக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் இங்க கருத்து. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச பாதை வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிறந்தது, எளிமையானது, உயர்ந்த பாதை. அதை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை விட புத்தி கெட்டவன் யாரும் கிடையாது. அதுதான் எங்க கருத்து. ஸோ அறிவாளியா இருந்தா கிருஷ்ணர் வழிபடுவேன், அப்படி இல்லையா எனக்கு வந்து இந்த படிப்பு உதவும், இல்லை எனக்கு ஒரு டிகிரி உதவும், எனக்கு ஒரு 10th சர்டிபிகேட் இருந்தா அது உதவும் பிரபு. எதுவுமே உதவாது, எதுவுமே உதவாது. கிருஷ்ணர் இல்லைன்னா மாயா, ரெண்டுல ஏதோ ஒண்ணு எடுக்கணும். ஒண்ணு மாயையில இருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணரை நாடி வரணும். இல்லை கிருஷ்ணர்ல இருந்துட்டே நான் மாயைக்கு போறோம் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ கிருஷ்ணர் விட்டா மாயா. அப்கோர்ஸ் பக்தி பாதையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடங்கள் வரும், நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு வரும், நிறைய விஷயங்கள் அனர்த்தங்கள் இருக்கு. அப்போ அதனால என்ன பண்ணலாம்? பக்தி விட்டு போயிடுவோமா அப்படின்னா அது கிடையாது. 2 படகுல போயிட்டு இருக்கோம், படகுல நாம போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி. ஆனா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, துரதிருஷ்டவசமா நீங்க உட்காந்துருக்க சீட்டு பக்கத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி உட்காந்து இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் இந்த படகே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? தனியாக குதிக்க முடியுமா? முடியாது. இல்லை ஃப்ளைட்ல இருந்து கீழே குதிக்க முடியுமா? ஃப்ளைட்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு அது தீர்வு கிடையாது.
ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்ற, சண்டை பக்தியில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில குதிக்கிறது சண்டை கிடையாது, ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா மேலும் சரணடையணும். மேலும் சரணடைஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் எங்க கருத்து. ஸோ இந்த இதோட நிறுத்திக்கிற ஏதோ கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க போ. சொல்லுங்க ப்ரோ. யாரு நிறைய பேர் இல்லை, சொல்லுங்க. ஒரு நிமிடத்திலும் அடைறாங்க பாகவத்துல கேள்விப்படுறோம். பல ஜென்மங்களும் ஆகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரபுபாத் சொல்ற இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம இது பண்ணி இப்பவே நம்ம பகவானுடைய போய் சேரணும். இப்படி பல விதங்கள்ல வருது. இன்னொன்னு இது கழிவுலகம், இன்னும் போக போக ரொம்ப கொடூரமான போகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்துறதுக்கு? ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு நிமிடத்திலையும் புரிந்துக்கலாம் அப்படின்றாங்க, பல வருடங்கள் ஆனாலும் பல யுகங்கள் ஜென்மங்கள் ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றாங்க. அப்படின்னா ஸோ எளிமையா சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஏயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியம், எந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட சரணடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நான் பரிபாலிக்கிறேன் அப்படின்றாரு கிருஷ்ணர். சப்போ இதுதான் பக்தியினோட ஒரு சாரமே. சரணாகதி அப்படின்றது இதுதான். நீங்க ஒரு நொடியில கடவுளை உணர்ந்து கடவுளை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நொடியில நீ எவ்வளவு சரணடைஞ்ச அப்படின்றதுதான் ஒரு விஷயம். அது மனிதர்கள் மட்டும்தான் முடியுமா? கிடையாது. நீ ஒரு மிருகமா கூட இரு. கஜேந்திரன் பாருங்க, கஷ்டத்துல யாருமே இல்லாம சொல்லிட்டு பகவான் கிட்ட சரணடைஞ்சார். ஆனா அவர் சரணடைஞ்ச கதி எப்படி அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீ மட்டுமே எனக்கு தஞ்சம் அப்படின்னு சரணடைஞ்சார் கஜேந்திரன். அப்போ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க மனிதரா இருக்கவோ தேவை கிடையாது. என்ன சார், வித்யா கஜேந்திர சேகா என்ன சொல்றாரு அப்படின்னா, வியாதஸ்யா சரணம் துருவசிய சவையோ வித்யா கஜேந்திர சேகா. என்ன சொல்லப்பட்டுன்னா, கஜேந்திரனுக்கு எங்க இருந்தது ஞானம்? எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவர் சரணடைஞ்சார். இதன் மூலியமா அதன் மூலியமா என்ன ஆறுது அப்படின்னா, பகவான் கருடனோட வேகமா கஜேந்திரனை காப்பாத்துறார். ஸோ இப்பேற்பட்டவர் பகவான். ஸோ எந்த அளவுக்கு நீங்க அவர்கிட்ட சரணடைறீங்களோ, அது யானையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்ல மனிதனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்க அவர்கிட்ட தேடி வரீங்களோ அவர் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அவர் அவ்வளோ விரைவுல நம்மளை காப்பாத்து. ஸோ உண்மையிலே அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. இல்லை நான் சரணடைஞ்சிருக்கேன், பகவான் என்கிட்ட கண்டிப்பா வந்தே ஆகணும், காமிச்சே ஆகணும், நான் விடுதலை பெற்றே ஆகணும்னா அது முடியாது. ஏன் ஆசிலேஷவா பாதரதாம் பினஷ்டமாம், அவரோட விருப்பம். அவர் காமிகாம் போலாம், நம்மளுக்கு முக்தியை கொடுக்காம போலாம். ஆனா நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது. இப்ப இந்த சரணடைகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மா ஜனாவிரதம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ணானு ஷீலம் பக்தி உத்தமம். ஒவ்வொரு க்ஷணமும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு சாதகமா பக்தியை செய்யணும், எல்லா பௌதிகமான ஆசைகளையும் விட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு நிலை நம்ம அடைஞ்சிட்டோம்னா பிரபு, நம்ம எளிமையா தூய பக்தர்கள் ஆக முடியும். ஆனா இந்த அடையிற வரைக்கும் அவ்வளவு எளிமை கிடையாது. ஸோ நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இப்போ காட்டுவாங்க மகாராஜ், அவர் தான் அந்த ஒரு நொடியில கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தவர். ஸோ மிகப்பெரிய ராஜா, நான் இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறேன் அப்படின்னு கேட்கிறப்போ இன்னும் ஒரு நொடி தான், உடனே சரணடைகிறார், முக்தின்றது கிடைக்கிறது. அது ஏன் ஒரு எலி என்ன பண்றது அப்படின்னா, ரிஷிகள் பாக்குறாங்க எப்படி இந்த எலி வைகுண்டத்திற்கு போகுது அப்படின்னு பார்த்துன்னே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள யோசனை சஞ்சாரிக்கும் போது அவங்க அப்ப யோசிச்சு பாக்குறாங்க, டெய்லி என்ன பண்ணுமா, விளக்குல என்ன சொல்ற கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய நெய் சாப்பிட்றதுக்காக அந்த எலி வருமா. அது அணையிற மாதிரி இருக்கிறப்போ, விளக்கு இருந்து அது வராது. ஸோ விளக்கு அணையிற மாதிரி இருக்கிறப்போ, சரி இப்ப அணைஞ்சிருச்சு, இப்ப போய் நெய்யே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட வருது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அது எடுக்க வரும்போது தினமும் ஒரே ஒரு டைம் என்ன ஆயிடுது அப்படின்னா, விளக்கு இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ திடீர்னு யோசிக்கிறாங்க, இந்த எலி எப்படி வைகுண்டத்திற்கு போறது அப்படின்னு ரிஷிகள் பார்க்கும்போது யோசிக்கிறாங்க, பகவான் என்னுடைய கர்ப்பகிரகத்துல அவன் விளக்கு ஏற்றி வச்சிருக்கான் அந்த எலி அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு முக்தியை கொடுக்குறாராம். ஸோ அப்போ
யார் வேணா சரணடைய முடியும், யார் வேணா முக்தியை பெற முடியும். ஸோ கருத்து என்ன அப்படின்னா, அனர்த்தங்கள் எதுவும் இல்லாம நம்ம வாழ துவங்கணும். அது ரொம்ப கஷ்டம், ஆனா எளிமையில ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ படிப்படியா 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 அது எப்படி துவங்கும் அப்படின்னா, எது பார்த்தாலும் கிருஷ்ணருடைய சம்பந்தத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளோட அனர்த்தங்களை, இதுதான் அனர்த்தம் அப்படின்றத உணர்வோம். உதாரணத்திற்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பூவை பார்க்குறோம், அது கிருஷ்ணருக்கு நான் ஃபர்ஸ்ட் அர்ப்பணம் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது பிரசாதமா மாறுது. இப்போ இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும்போதுதான், இது இல்லைன்னா நான் இதை அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். எப்ப நம்ம அது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம நான் எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அப்போதான் நம்ம அதை கைவிட முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அப்படின்னா இப்ப அதுதான் கருத்து, ஸ்மர்த்தவியம் சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவியம் நஜாத்துச்சின்னா எப்பயுமே கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும், அவரை மறக்க கூடாது. அப்படின்னா அவரை பத்தி நினைச்சாதான் நீங்க அவரை மறக்க கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அதை கைவிட முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அதான் நய சக்ஷுஷா சாஸ்திர சக்ஷுஷா அப்படின்னா எதெல்லாம் உலகத்துல பார்க்கணும் கிருஷ்ணருடைய ஒரு சம்பந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரணடைகிறதுக்கு இன்னும் எளிமையான ஒரு வழி. ஸோ அதுதான் கருத்து. ஸோ நாம எந்த அளவு சரணடைகிறோமோ அந்த அளவு கிருஷ்ணர் நம்மளை காப்பாது. இல்லைன்னா இந்த யுகம் கிடையாது. சில பிரபுவா சொல்வார், திருநாம ஜபம் அபராதங்கள் இல்லாம 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நீங்க கடைபிடிங்க, இந்த வாழ்க்கையில நான் உங்களை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறேன் சில பிரபுபாத உறுதி கொடுத்திருக்காரு. இதை தவிர வேற என்ன வேணும்? ஒரு முறை இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சில பிரபுபாதர் என்ன ஆச்சு அப்படின்னா, மெல்போர்ன் ஆஸ்திரேலியால இருக்கும்போது சில பிரபுபா சொல்றார், நீங்க 100% 16 மாலை ஜபம் பண்ணி 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றீங்க அப்படின்னா 100% நீங்க வைகுண்டம் போவீங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ எல்லா பக்தர்களும் அமைதியா இருந்தாங்க. 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நார்த் வெஸ்ட்ல, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல யோசிச்சு பாருங்க. ஸோ அது வாய்ப்பே கிடையாது, எல்லாம் தலை குனிஞ்சிட்டாங்க. ஸோ சில பிரபுபாதர் என்ன பண்றார், அப்புறம் எதிர்த்து நிக்கிறார் ஆசனத்துல இருந்து, லெக்சர் முடியற டைம். அப்புறம் ஒரு படி கீழே இறங்கி வர சில பிரபுபாதர், சரி 90% இதை நீங்க பின்பற்றீங்கன்னா கூட உங்களுக்கு முக்தி கிடைச்சும் அப்படின்றார். அப்பயும் சில பக்தர்கள் ஒரு சிலர் பாக்குறாங்க, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, 90% எங்க இருக்கு, நம்ம 5% கூட நம்ம பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப சில பிரபுபாதர் இன்னொரு படி இறங்கி வர்றார். இறங்கி வந்துட்டு உடனே 80% பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு முக்தி தரேன் அப்படின்றார். உடனே பக்தர்கள் அப்பயும் கஷ்டம் அப்படின்றாங்க. உடனே திரும்ப இன்னொரு படி இறங்கி 70% பண்ணிதான் ஆகணும், இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. யாரெல்லாம் 70% பண்றீங்களோ 70% மட்டுமாவது பண்ணுங்க. சில பிரபுபாதருடைய தனிப்பட்ட கருணை இது. எந்த சம்பிரதாயமும் இந்த மாதிரி இவ்வளவு எளிமையான கொடுத்தது கிடையாது. 70% அப்படின்றது நம்மளுக்கு பெரிய விஷயம். ஸோ 70% பண்ணணும், இதுக்கு மேல நான் கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சில பிரபுபா சொல்ற, 70% மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கூட போதும், நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், நீங்க பகவானோட லோகத்தை அடைவீங்க அப்படின்னு. உடனே பக்தர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ பிரபுபாதர் அவர் இருக்கார். ஸோ அது நம்மளுக்கு ஒரே தஞ்சம், அதுதான் ஸ்ரீல பிரபுபாதோட புஸ்தகம், அவருடைய திருநாமம், பகவானுடைய திருநாமம், ஸ்ரீல பிரபுபாதோட திருவடி. வேற எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. அவர் நம்ம எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போவார். நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யும். ஒருவேளை நீங்க முக்தி பெற்றிருக்கலாம், முக்தி பெற்றும் பௌதிக உலகத்துல இருக்கலாம், முக்தி பெற்ற 4 கை இருக்கணும் அப்படின்னு சில பிரபுபாத சொல்லல. சில பிரபுபாத சொன்னார், முக்தி பெற்றா ஒரு இடத்துல இதுதான் சொல்றார், 4 கை இருந்து களம் என்ன சொல்ற நிறம் நீல கலர்ல இருந்து கிரீட வச்சிருந்தாதான் நீங்க முக்தி பெற்ற ஆத்மா அப்படின்றது கிடையாது. சில பிரபுபாத சொல்றார், முக்தி பெற்ற ஆத்மா யார் அப்படின்னா உணர்வுல மாற்றம் தெரியும், அவன் முக்தி பெற்ற ஆத்மா. இன்னைக்கு நான் சொன்னேன்னா எல்லாத்தையும் கிருஷ்ணனோட சம்பந்தத்துல பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன், எப்போ நம்ம கனிஷ்ட நிலையில இருக்கும்போது. ஆனா முக்தி பெற்றவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நீங்க அதை விட்டு அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் முக்தி பெற்ற நிலை. உணர்வு மாறி இருக்கு, எது பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய சம்பந்தம், எது பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய சம்பந்தம், அதுதான் முக்தி. ஹரே கிருஷ்ண. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.